அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ அணுக்கரு நலிந்த விசையை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கும் முறையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அணுக்கரு நலிந்த விசை, அதாவது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், 4 ஃபோர்ஸ் இருக்குது. அடிப்படையில் 4 ஃபோர்ஸ் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஒரு 300 ஆண்டுகளாக ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஏறத்தாழ தோராயமாக 1973 அந்த 4 விசைகளும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போது நான் இது நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அது உலக நாடெல்லாம் பயன்படுத்தியிருக்குது. பணக்கார நாடுகள், கடலோரத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மற்ற 3 விசைகளை பற்றி சரியாக யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வச்சு மின்சாரம் எடுக்கிற மாதிரி அது எலக்ட்ரான் அடிப்படையாக கொண்டது. இப்போ நான் நியூட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட், நியூட்ரோ காந்தம், புரோட்டோ காந்தம் என்ற அடிப்படையில் நான் ஒரு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கேன். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க தவறியதை நான் என் பகுத்தறிவின் மூலமாகவும் தாய்மொழியின் மூலமாகவும் என் தாய்மொழி தமிழின் மூலமாக சிந்தித்து சுய சிந்தனையாக இருந்து கண்டுபிடித்தேன். செயற்கை அறிந்த அக்கடைத்தேன், இயற்கை அறிந்து செயல். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். செயற்கை அறிந்த அக்கடைத்தேன், இயற்கை அறிந்து செயல். ஆல்பைட் ஈனோ ஆக்ட் ஃப்ரம் புக், ஆக்ட் ஆஃப்டர் நோயிங் த வேர்ல்ட்ஸ் அவுட்லுக் என்று வள்ளுவர் சொல்வார். டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர், ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர். இப்பொழுது நான் இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை பயன்படுத்தி தண்ணியில் நியூட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பயன்படுத்தி தண்ணியில் மின்சாரம் எடுத்து காட்டியிருக்கிறேன். இது தண்ணிக்குள்ளே இருக்கிற புரோட்டானை பயன்படுத்தி கொள்கிறது, நியூட்ரானை பயன்படுத்தி கொள்கிறது. இதில் கிராஃபைட் வைத்திருக்கிறேன். இதில் எவரிடி பேட்டரி வச்சுக்கலாம், டியூரோசெல் பேட்டரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போது தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இப்போது விளக்கையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ளே போட்டாச்சு, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, தண்ணிக்குள்ளேருந்து ஹைட்ரஜன் பபுள்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. இது நியூட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போது நியூட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்டை பயன்படுத்தி நாம் மின்சாரம் எடுக்க முடியும். நாம் மலிவான ஹைட்ரஜன் எடுக்க முடியும்னு நான் காட்டுறேங்க. ஒரு ஹைட்ரஜன் எவ்வளோவா வந்துட்டுருக்கு, அப்படியே திருப்புறம் பாருங்கள். தண்ணிக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹைட்ரஜனும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2.3 வோல்ட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நியூட்ரோ புரோட்டானிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நியூட்ரோ புரோட்டானிக் எஃபெக்ட் அந்த அடிப்படையில் செய்கிறது. இனிமேல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காலம் முடிந்துவிட்டு இப்போது நியூட்ரோ மேக்னெட்டிக் காலம் வந்து விட்டது. நியூட்ரோ காந்தம், நியூட்ரோ காந்த அடிப்படையில், அதாவது இயற்கை எலக்ட்ரானை விரும்புவதில்லை. இயற்கை புரோட்டானையும் நியூட்ரானையும் அடிப்படையாக கொண்டுதான் இயற்கை இயங்குகிறது. இது செயற்கையாகத்தான் இவங்க எலக்ட்ரானை உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஆபத்து. இப்போ நாம் இதை அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்? யார் வேணால் செய்யலாம். ₹1 செலவில் நீங்கள் கெமிக்கல் பேட்டரியை, நியூக்ளியர் பேட்டரியை பயன்படுத்திக்கலாம். இந்த அல்கலைன் பேட்டரிக்குள்ளே, குறிப்பாக 1.5 WA பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம் இருக்கிறது, அமோனியம் குளோரைடு இருக்குது. பொட்டாசியம், அமோனியம் குளோரைடு, கிராஃபைட்டு, அப்புறம் கொஞ்சம் பசை, கொஞ்சம் நீர், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நான் கெமிக்கல் ரியாக்ஷன் உடனே என்ன பண்ணுறேன், அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை தடை செய்து நான் அதை நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸாக மாற்றி விடுகிறேன். அதாவது அணுக்கரு நலிந்த விசை அல்லது அணுக்கரு மென்மையான விசை, அதை பயன்படுத்துகிறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பக்கமும் 2 பேட்டரி வச்சுருக்கேன். 4 பக்கமும் ஒரு அடிப்படையில் ஒரு 3 வோல்ட் இருந்தால் தான்
ஒரு எல்இடி எரிய வைக்க முடியும். குறைஞ்சபட்சம் 3 எல்இடி 3 வோல்ட் இருக்க வேணும். நான் 3 வோல்ட்டுக்காக 2 மின்கலத்தை பயன்படுத்துகிறேன். 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், அவ்வளவுதான். ஆக 4 முனையிலும் கிராஃபைட்டு, நேச்சுரல் கிராஃபைட் வச்சிருக்கிறேன், கார்பன். அந்த கார்பன் வந்து ஐசோடோப் உடையது. இதுக்கு ஐசோடோப் தன்னைத்தானே சிதைத்து கொண்டும் 6000 ஆண்டுகள் உயிர் வாடும். அப்பொழுது இது புரோட்டானை உமிழுகின்றது என்று கண்டுபிடித்தேன். புரோட்டானை, அது நியூட்ரானை உறிஞ்சுகிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். 1942 அமெரிக்காவில் புகழ்பெற்ற என்ரிகோ ஃபெர்மி அணு உலை கட்டும் பொழுது அதிலிருந்து கதிர்வீச்சான நியூட்ரானை கட்டுப்படுத்த கிராஃபைட்டை பயன்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டினார். சரிங்களா? ஆக அது நியூட்ரானை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் நான் இங்கே சொல்வது கூடுதலாக, அதே கிராஃபைட் அது புரோட்டானை வெளியே தள்ளுகிறது, தனக்குத்தானே வெளியே தள்ளி கொண்டிருக்கிறது. ஆட்டோ டிகே, அதுக்கு பீட்டா டிகேம்பாங்க, அழுகல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அழுகுவதில்லை, அழுகி கொண்டு தன்னை காத்து கொண்டிருக்கிறது. அழுகி முடிப்பதற்கு ஒரு 6500 6000 ஆண்டுகள் இப்படியே போயிட்டே இருந்தோம்னா அது என்றும் சாகாது. சரி, அப்படின்ற தான் அழுகுகின்ற பொழுது உங்கள் வெற்றிடம் ஏற்படுகிறது. அந்த அழுகலை நேர்ப்பதற்கு காற்றில் இருக்கிற நியூட்ரான் உள்ளே சென்று விடுகிறது. அப்போ காற்றில் இருக்கிற நியூட்ரான் உள்ளே போகவும் புரோட்டான் வெளியே வரவும் ஒரு வினாடிக்கு பல ஆயிரம் தடவை சுழல்கின்ற பொழுது அங்கே இயற்கையாகவே நியூட்ரோ மேக்னெட் உருவாகிறது. நியூட்ரோ புரோட்டோ மேக்னெட் உருவாகின்ற பொழுது அது தண்ணீரையும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 120 நாள் வரைக்கும் இது வேலை செய்யும். இதில் இருக்கிற 18 வாட்ஸை ஒரு நாளைக்கு 100 நாள் பிரித்தோம்னா 100 நாள் எரிகிறது. 100 நாள் 120 நாள் வரைக்கும் இது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் 100 நாள் வச்சுக்கிறேன். மொத்தமாகவே இந்த டியூரசெல் பேட்டரியில் 18 வாட்ஸ் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 180 மில்லி வாட்ஸ் பயன்படுத்தி கொள்கிறது. ஒரு நாளைக்கு 180 வாட்ஸ் மில்லி பயன்படுத்தினா 100 நாளைக்கு 18 வாட்ஸ். இது ட்ரிகர் மாதிரி பயன்படுத்துங்கள், உள்ள இருக்கிற பேட்டரியை பயன்படுத்துவதில்லை. ஒரு சராசரி சாதாரண அல்கலின் பேட்டரியை 2 வோல்ட் உள்ள 3 வோல்ட் உள்ள அல்கலின் பேட்டரி 1.5 பெருக்கல் 1.5 3 வோல்ட்டு, அதை வைத்துக்கொண்டு ஒரு எல்இடி எரிச்சிங்கன்னா, வேகமாக எரிச்சிங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பயங்கரமாக சூடாகி அது இறந்து விடும். கடுமையாக சூடாகும். எலக்ட்ரான் ஓட்டம் அதிகமாகி வேதியியல் மாற்ற கடுமையாக நடந்து உராய்வு உண்ட ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு வெப்பம் ஏற்பட்டு பேட்டரி சூடாகி நின்று விடும். இதுதான் விஷயமே. கணக்குப்படி பார்த்தால் 6 நாள் வரலாம். ஆனால் இது 120 நாளாக இருக்கிறது. நான் உடனே என்ன பண்ணுறது, இந்த கிராஃபைட் செமிகண்டக்டராக வேலை செய்கிறது, கண்டக்டராக வேலை செய்கின்றது, ரெசிஸ்டராக வேலை செய்கிறது, புரோட்டானை உமிழ்கின்றது, நியூட்ரானை உறிஞ்சுகிறது, இப்படி பல வேலை செய்கிறது. வெப்பத்தை தடுக்கிறது, அப்புறம் காமா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுகிறது என்று பல வேலைகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 20க்கு மேற்பட்ட பண்புகள் இருக்கிறது. நான் உள்ளே இருக்கிற அந்த வேதிப்பொருளை ஒரு ட்ரிகர் மாதிரி, ஒரு தூண்டுதல் மாதிரி, ஒரு உயரம் தாண்டுகின்ற பொழுது ஒரு குச்சியை வச்சு தாண்டுகின்ற பொழுது ஒரு 15 அடி தாண்டுகிறோம், அது மாதிரி தான். சாதாரணமாக தாண்டினா ஒரு 4 அடி தாண்டலாம். ஆனால் குச்சி வச்சு தாண்டுகின்ற பொழுது அதே மனிதன் 20 அடி தாண்டுகிறான் அல்லவா, அதை போலத்தான் இது. ஆகையினால சொந்த ஆற்றலுக்கு இது பத்தாத காரணத்தினால் உள்ளே இருக்கிற நைட்ரஜன் 14 ஐசோடோப்பையும் பொட்டாசியத்தினுடைய K40 என்கிற ஐசோடோப்பையும் பயன்படுத்தி கொண்டு தன் ஆயுளை நீட்டிக்கிறது, அது கட்டுப்படுத்துகிறது, தன்னைத்தானே சிதைத்து கொண்டும் வெளியிருந்து உறிஞ்சுகின்றது. இதுதான் அடிப்படை. ஆகினால் இப்போ நமக்கு தேவையான மின்சாரம் கிடைக்கும், நமக்கு தேவையான ஹைட்ரஜன் எவ்வளோ வேகமாக உற்பத்தி ஆகுது பாருங்கள். இதில் இருப்பு நிலையை 2.3 வோல்ட்டு தான் இருக்குது. என்ன வேகமாக உற்பத்தி ஆகுது பாருங்கள், நம்பவே முடியல.
இது புரோட்டானிக் எஃபெக்ட். புரோட்டான் விளைவு, நியூட்ரான் விளைவு. இதிலிருந்து நாம் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எதிர்காலத்தில் பிரித்து கொள்ளலாம். உலகத்தில் தண்ணிக்குள் வேலை செய்கிற ஒரு புரோட்டா காந்தம், தண்ணிக்குள்ளே வேலை செய்கிற ஒரு நியூட்ரா காந்தம், நியூட்ரோ மேக்னெட் அண்ட் புரோட்டோ மேக்னெட், நியூட்ரோ புரோட்டானிக் மேக்னெட். இது நியூட்ரானிக் எஃபெக்ட் அண்ட் புரோட்டானிக் எஃபெக்ட், ஆட்டோ எஃபெக்ட், செல்ஃப் பீட்டா டிகே அண்ட் செல்ஃப் அப்சார்ப்ஷன், செல்ஃப் டிகே அண்ட் செல்ஃப் அப்சார்ப்ஷன், செல்ஃப் டிகே ஃப்ரம் graphene 14, self absorption from neutron particle from nitrogen 14. நைட்ரஜன் 14 என்பது என்ன? விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர் மூலமாக காற்று மண்டலத்தில் நுழைகின்ற பொழுது அங்கே இருக்கிற நைட்ரஜன் மேல் படுகின்ற பொழுது தூண்டிவிட்டு அது சிதைவு ஏற்படுத்துகிறது. அப்பொழுது நைட்ரஜன் 14 என்கின்ற ஐசோட்டோப் உருவாகிறது. அது சிதைந்து அது வெளியேறுகிறது. எங்கே இடைவெளி இருக்கிறது? அந்த இடைவெளி கிராஃபைட்டில் இருக்கிறது. கிராஃபைட்டில் வந்து புரோட்டான் வெளியேறுகின்றது. அங்கே ஒரு இடைவெளி ஏற்படுகிறது, வேக்கன்சிம்பாங்க. ஆக அங்கே புரோட்டோ வேக்கன்சி. அந்த புரோட்டோ வேக்கன்சி நிரப்புவதற்காக அந்த நியூட்ரான் தன்னை இழக்கின்ற பொழுது அந்த நியூட்ரானானது இந்த புரோட்டானுக்கு நுழைகிறது. அதே வினாடியில் அங்கிருந்து கிராஃபைட்டிலிருந்து புரோட்டான் வெளியேறுகிறது. புரோட்டான் நியூட்ரானாக மாறுகிறது, நியூட்ரான் புரோட்டானாக மாறுகிறது. வினாடிக்கு பலாயிரம் தடவை நடக்கின்ற காலத்தினால் இங்கே புரோட்டோ காந்தமும் நியூட்ரோ காந்தமும் உருவாகிறது. இங்கே தேர் இஸ் நோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தேர் இஸ் நோ electromagnetic force, there is no electromagnetic force, this is only protomagnetic and electromagnetic. நான் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு, எத்தனை நாள் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஒரு சாதாரண எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? வெந்து போயிடும். அல்லது ஏசி சர்க்கியூட், ஆல்டர்னேட்டிவ் மாற்று மின்சாரம் என்று சொல்லக்கூடிய நேரடி வீட்டிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் ஏசி சர்க்கியூட்டுப்பாங்க, அதையும் பல்போடு உள்ளே போட்டு வெடித்து சேதறிடும். அதே போல் டிசி டைரக்ட் கரண்ட்டு, அது டைரக்ட் கரண்ட், அது டிசிலையும் எலக்ட்ரானிக் வேலை செய்யும். அது எலக்ட்ரிக்கல். ஏசி கரண்ட் எலக்ட்ரிக்கல் என்று சொல்வார்கள், டிசி வந்து எலக்ட்ரானிக் கரண்ட்டு சொல்லுவாங்க. பெரும்பாலும் டிசி எலக்ட்ரானிக் பிறகு டிசியில் தான் வேலை செய்யும். ஆனால் அது எலக்ட்ரானிக் அடிப்படையாக கொண்டது. உலகத்தில் முதல் முறையாக புரோட்டானிக். இதில் அணுவிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸுக்கும் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுக்கு என்ன வித்தியாசம்? நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் வந்து நியூட்ரான் தான் அங்கே எனர்ஜியை தெரிகிறது. அதே போல் இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுக்கும் நியூட்ரான் தான் எனர்ஜியை தெரிகிறது. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸுக்கும் நியூட்ரான் தான் எனர்ஜியை தெரிகிறது. நியூட்ரானை வைத்து தான் பிளக்க முடியும், ஊழி மாதிரி பிளக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இணைந்து இருக்கிறது, காந்தம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அந்த காந்தத்தை புரோட்டா காந்தத்தையும் நியூட்ரா காந்தத்தையும் ப்ளஸ் நியூட்ரல் பாருங்கள், ப்ளஸ் நியூட்ரல் தான் இந்த வேலை செய்யுது. ப்ளஸ்ஸு நியூட்ரல், இங்கே மைனஸே கிடையாது, ப்ளஸ்ஸு நியூட்ரல். அந்த ரெண்டையும் பிரிப்பதற்குத்தான் நியூட்ரான் என்கிற ஒளியை வைத்து பிளந்தார்கள். அப்பொழுது நியூட்ரான் படுபயங்கரமாக வெளியே வருகிறது. அதை தடுப்பதற்கு தான் கிராஃபைட்டை பயன்படுத்தினார்கள் 1942 அமெரிக்காவில் சிக்காகோன்னு நினைக்கிறேன். இப்போ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கேயும் அப்படித்தான். இது அணுக்கரு நலிந்த விசையில் அல்லது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸில் இதே நியூட்ரான் தான் புரோட்டானுக்கு தூண்டி விடுகிறது. நியூட்ரான் எங்கிருந்து வருகிறது? காற்றுல இருக்கிற நைட்ரஜன் அது 14ஆக மாறுகின்ற பொழுது அது கிராஃபைட்டுக்குள் நுழைகிறது. இது பல கோடி ஆண்டாக இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. பூமி தாய் நமக்கு மனிதன் அழியக்கூடாது என்பதற்காகவும் எதிர்காலத்தில் புரோட்டோ காந்தம் நியூட்ரா காந்தத்தின் மூலமாக மின்சாரம் வர வேண்டும். எலக்ட்ரான் என்பது ஆபத்து, அது இயற்கை விரும்புவதில்லை. ஆகினால்தான் இங்கே இதுவும் நியூட்ரான் அடிப்படையாக கூட செயல்படுகிறது. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸும் நியூட்ரான் அடிப்படையாக செயல்கிறது. அப்போ தேர் இஸ் a 2 சப்போர்ட் இருக்குது. ஆக ஸ்ட்ராங் ஃபோர்ஸுக்கும் த நியூட்ரான் ஹெல்ப் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் நியூட்ரான் ஹெல்ப்ஸ் டு த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். நியூட்ரான் ஹெல்ப்ஸ் டு த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். ஐ proud of the neutron effect. I proud of the neutron effect. The world first invention from Tamil Nadu, India. My name is Inian. Applied quantum thermodynamic energy harvesting system from natural source. இது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமே கிடையாது. அதுலேயும் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் நியூட்ரான் தான் பயன்படுகிறது.
நியூக்ளியர் ஸ்ட்ராங் வீக் ஃபோர்ஸில் நியூட்ரான் தான் பயன்படுகிறது. இதுதான் வித்தியாசமே, வேறு ஒன்றுமே இல்லை. இதை முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கப்பட்டு விண்ணப்ப எண் வந்திருக்குது. அதை அது வருகின்ற வருடத்தில் அடுத்த ஆண்டில் நாங்கள் அதுக்கான வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி செய்ய வேண்டும் வழிகாட்டி இருக்கிறார்கள். இல்லை என்றால் நாங்கள் முறையாக பணம் செலுத்தி முறையாக மேம்பாடு அடைய வேண்டும், சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது அடுத்தடுத்த தொடக்கத்தை தொடர்ந்து நாம் அதுக்கு பணம் கட்டி அவங்க கொடுக்குற ஆவணத்தை கேட்டு கொடுத்து அதை விரைவில் நாம் 2-3 ஆண்டுகளில் முடிக்கப்படும். அறிவுரையை எங்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். இது அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் மாணவி, இங்கிலாந்தில் படிக்கிற மாணவி, அவர் துறையிலே காட்டுகின்ற பொழுது இது நன்றாக இருக்கிறது, இது வித்தியாசமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது, கிராஃபைட் இப்படியெல்லாம் வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாக எலக்ட்ரானிக் துறையை சந்திக்குமாறும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இங்கிலாந்து, ஹெட்ஃபோர்ட்ஷயர், யூகே, யூனிவர்சிட்டி நேம் இஸ் ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி, லூட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அந்த துறையில் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அங்கே காமிச்சிட்டாங்க. ஒரு அடிப்படையில் தான் படிக்கிற ஆசிரியர் காட்ட வேண்டும் மூலமாக அப்படி காமிச்சிட்டாங்க. அவர் பேர் டேவிட் பின்ஃபீல்டுன்னு பேர். இந்த டேவிட் பின்ஃபீல்டு அறிவுரை வழங்கியிருக்கிறார். உடனடியாக எலக்ட்ரானிக் துறைக்கு சந்திக்குமாறு அதற்காக மின்னஞ்சல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்வோம். நன்றி. தண்ணீருக்குள் மின்சாரம், பானு நானோ நுண் அணுக்கரு நலிந்த விசை. பானு நானோ நுண் அணுக்கரு நலிந்த விசை உலகத்தில் முதல் முறையாக. ஆக புரோட்டானிக் எஃபெக்ட், நியூட்ரானிக் எஃபெக்ட் மூலமாக நம் தண்ணிக்குள்ளும் விளக்கு எரிக்கலாம். விளக்கு எரிந்து கொண்டே உலகத்தில் எங்கேயாவது தண்ணிக்குள்ளே மின்சாரத்தை கொடுத்து தான் எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. இது உள்ளேயே எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகிறது. எந்த வகையான பாதிப்பு இல்லாமல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறது உலகின் முதல் முறையாக. இது புரோட்டோடைப், இது சின்ன மாடல்.